இந்த படம் எப்படி எதிர்பார்த்துருக்கீங்க சார்? படம் எப்படி எதிர்பார்த்துருக்கீங்க? இல்ல படம் ஃபர்ஸ்ட் காப்பி பார்க்கும்போது தியேட்டர் வந்து பார்த்தா ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும்னு நம்பினேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சுட்டு எல்லாத்தையும் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் கேட்கும்போது உண்மையிலேயே சூப்பரா வந்திருக்குன்னு எல்லாரும் சொல்லும் போது சந்தோஷமா இருக்கு. செகண்ட் ஹாஃப் என்ன சொல்றாங்கன்றது வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எப்ப நடிப்பேன்னு கேக்குறீங்களா? பிரஸ் மீடியா அவர்கிட்ட சொல்லி அவர் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி விக்ரமன் சார் திரும்பி நீங்க படம் எடுத்தா நல்லா வரும்னு சொன்னா அவர் தானே எடுப்பாரு. அவருக்கு இப்போதைக்கு அந்த மைண்ட் செட்ல இல்ல அப்பா படம் பண்றதுக்கு. எடுத்தா நான் நடிப்பேன். நிறைய இருக்கு. ஆமா எனக்காக தானே அது. ஏன்னா அந்த படத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. விஜய் சார் பெர்ஃபார்மன்ஸா இருந்தாலும் சரி, சாங்ஸ், அந்த படத்துல இருக்கிற அந்த 2 ரிலிஜனுக்கான ரிலேஷன்ஷிப், நாகேஷ் சார், நம்பியார் சார், இவங்க 2 பேரும் கிளைமேக்ஸ், அதாவது ஒரு காதல், ஒரு ஃபர்ஸ்ட் லவ் பத்தி சொன்ன விஷயங்கள் எல்லாமே அழகா இருக்கும். அந்த வசனங்கள், சாங்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். அதனால எனக்கு குஷி குஷி. ஏன்னா நான் இப்போ அப்கமிங்கா தானே இருக்கேன். அந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டா ஒரு லவ் ஸ்டோரி பண்ணா நல்லா இருக்கும். பாலி பாலி மாதிரி ஒரு படம் நடிச்சா ஒரு இன்டென்ஸா இருக்கும். டெஃபினட்டாங்க. இவங்கெல்லாம் பார்த்து நான் ரொம்ப எக்ஸ்பயர் ஆயிருக்கேன். அவங்க கூட ஒரு ஃப்ரேம் வந்தாலே ஒரு பெரிய விஷயம். எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கண்டிப்பா பண்ணுவேன். கண்டிப்பா பண்ணுவேன். ஆமா இருக்கு. அது படம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் என்ன சம்பந்தம்ன்றது. ஸோ டெஃபினட்டா அதுக்கான ரிலேஷன்ஸ் இருக்கு. சரத் சாரோட ஒரு வசனம் இருக்கு, அதுலயே அதுக்கு என்ன மீனிங்னு புரிஞ்சிடும். சரத் சார் பத்தி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சூப்பரான ஆக்டர், சுப்ரீம் ஸ்டார். அவரு பாத்துருப்பீங்க, சூரியவம்சம், நாட்டாமைன்ற கூட நிறைய பிலிம்ஸ் பண்ணிருக்காரு, நிறைய வேரியேஷன். இப்ப சில பேர்லாம் அடிச்சானா நம்ப முடியாது. சரத் சார் அப்படியே லைட்டா டச் பண்ணாலே நம்ப முடியாது. 10 பேர் அடிக்கிறாருங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் தான் சரத் சார். உண்மையிலே ரொம்ப சப்போர்ட் பண்ணி என்ன ரொம்ப என்கரேஜ் பண்ணியிருக்காரு. அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சரத் சார். இப்போ இருக்கிற எல்லாரோடையும் லோகேஷ் கனகராஜ் சார், கார்த்திக் சுப்ராஜ் சார், வெற்றிமாறன் சார், இப்ப இருக்கிற எல்லா டைரக்டர்ஸோடையும் நடிக்கணும். ஒரு நடிகனுக்கு அதுதான் மிகப்பெரிய ஒரு வரப்பு சார். எல்லா டைரக்டர்ஸோடையும் நடிக்கணும்னு ஆசை. எனக்கும் அந்த ஆசை இருக்கு சார். ஹீரோயின் எல்லாருமே தான் சார் பிடிக்கும். இப்போ உள்ள பழசு வந்து கேக்குறீங்களா? பழசுலன்னா ஸ்ரீதேவி மேம் ரொம்ப பிடிக்கும், ராதிகா மேம் ரொம்ப பிடிக்கும், அமலா மேம் ரொம்ப பிடிக்கும், நிறைய பேர் பிடிக்கும். இப்போதைக்கு வந்து நிறைய பேர் நல்லா இருக்காங்க, இப்ப நல்லா நடிக்கிறாங்க. ஐ திங்க் ஐஸ்வர்யா ராஜேஷ் ஒரு மாதிரி நல்ல ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்றாங்க. ஸோ அவங்களும் ஸ்கிரிப்ட் பேஸ்டா, ஹீரோயின் பேர் இல்லாம நல்ல ஸ்கிரிப்ட் பேஸ்டா பண்ண நல்லா இருக்கும். நம்ம பார்த்தேன். ஓகே தானே படம். ரொம்ப அதாவது புது ஹீரோ ஒரு மாதிரி பெரிய ஹீரோ வந்தா நம்ம ஒரு எதிர்பார்ப்போட போவோம். சரி, புது ஹீரோன்ற படம்னால எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. சரி, நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சுதான் போனது. பரவாயில்ல, நான் கொஞ்ச நேரம் உட்கார வச்சிட்டாங்க படத்துல. சொல்லிக்கிற அளவுக்கு ஆகா ஓஹோன்னு இல்லைனாலுமே படம் எங்கேயுமே லாக் அடிக்காது, போர் அடிக்காம போச்சு. விக்ரமனுடைய மகன் நடிச்சிருக்காரு. படம் எப்படி நடிச்சிருக்கிறாரு? இல்ல, ஃபர்ஸ்ட் ஒரு 20 நிமிஷம் வந்து படம் வந்து ரொம்ப கொஞ்சம் ஒரு புது ஆக்டர்ன்றது தெரிஞ்சு போச்சு. புதுசா வரவங்க பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் எப்படி நடிப்பாங்களோ அந்த அளவுக்கு பண்ணிருக்காருங்க. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு பர்சனல் ஃபீலிங் தான். அது ஓகே தானே. சரத்குமார் அவரோட ஆக்டிங் அதான் சரத்குமார் சார் பாத்தீங்கன்னா ஒரு கேஸை சால்வ் பண்ற ஒரு ஆபீசரா தான் பண்ணிருக்காரு. இப்போ போர் தொழில பாத்தீங்கன்னா அசோக் செல்வன் கூட வந்துட்டு இருப்பாரு. அதே மாதிரி இந்த படத்துலயும் டிராவல் ஆகுறாரு. சொல்லிக்கிற மாதிரியான ஒரு பெரிய கேரக்டர் கிடையாது. ஆனா படம் ஃபுல்லா வராரு சார். படம் வந்து த்ரில்லரா அப்படியே வேற இல்ல, இந்த கிளைமேக்ஸ், அதாவது கிளைமேக்ஸ்ன்ற பாருங்க, இந்த இன்டர்மிஷன்லாம் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு, உண்மையிலே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வந்து மாட்டிக்கிட்டான், அப்புறம் என்ன நடக்க போகுதுன்ற மாதிரி ஒரு சஸ்பென்ஸோட முடிச்சிருப்பாங்க இன்டர்வல்லாம். அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப, அதான் சொல்றேன், புது ஹீரோ நடிச்ச படம் அப்படின்ற மாதிரி ஒரு 20 நிமிஷத்துக்கு மேல தெரியல. படம் வந்து விறுவிறுப்பா போச்சு. எங்கேயுமே வந்து எழுந்துக்கு போறதோ போன் எடுத்தணும்ன்றதோ அந்த மாதிரி பண்ணல. லேக் இல்லாம போச்சு. அது வரைக்கும் சந்தோஷம். பார்த்து ஓகேன்ற அளவுக்கு தான் இருக்கு இப்போ பார்க்கும்போது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் கதை இல்ல, அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கதையை செட் பண்றதுக்காக முதல் ஒரு 20 நிமிஷம் கொஞ்சம் ஸ்லோவா போச்சு. ஆனா கதைக்கு தேவையானது தான் அது, அதனால கொஞ்சம் ஸ்லோவா போச்சு. அதுக்கப்புறமா படம் போனதுக்கு
போனது வந்து விறுவிறுப்பா போச்சு. இந்த அப்புறமா கடைசியில வந்து இந்த கோவிட பத்தி எல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த படத்துல. எனக்கு என்ன பொறுத்தவரை ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். அது பெரிய ஹீரோ படமா தான் வேற லெவலில் போயிருக்கும். இது ஒரு ஆவரேஜ் ஹீரோன்றதுனால இப்பதான் வந்திருக்காருன்றனால ஒரு ஒன் டைம் வாட்சபிள் நல்ல படம் தான். பெருசா பண்ணிருக்காங்க படத்தை, ஓகே தானே. சமுத்திரக்கனி சார் வந்து ஒரு சின்ன ரோல் தான் பண்ணிருக்காரு, ரொம்ப படத்துல பெரிய ரோல் கிடையாது, ரொம்ப சின்ன ரோல் தான். ஆனா அவருக்கு கொடுத்த வேலையா இந்த அதான் விக்ரமன் சார் பையன்றதுனால நிறைய ஆர்டிஸ்ட போட்டிருக்காங்க. கௌதம் மேனன் சார் எல்லாம் நடிச்சிருக்காரு படத்துல, சரத்குமார் சார் பண்ணிருக்காரு, சமுத்திரக்கனி சார் பண்ணிருக்காரு, இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரு மினிமமான ரோல் தான், ஹீரோவை தான் மெயினா போக்கஸ் பண்ணிருக்காங்க. மத்தபடி படம் ஓகே தான். இப்போ கௌதம் மேனன் சார் எடுத்துக்கிட்டாலும் அவர் தான் பெரிய வில்லனா காட்டுறாங்க கடைசியில. அவருக்குமே ஓரளவுக்கு ரோல் தான். கடைசியில வந்து டக்குன்னு அடிச்சு முடிச்சிடுற மாதிரி இருக்கு வில்லன். அது வந்து கொஞ்சம் சாதாரணமா போச்சு சொல்றேன். ஓவராலா பார்த்தோம்னா இந்த படம் வந்து ஒரு டீசென்ட் வாட்ச் படம்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஆகாவோன்னு சொல்ற அளவுக்கு இல்லை. ஓரளவுக்கு எல்லாருமே வந்து கண்டிப்பா பார்க்கலாம். இந்த படத்துக்கு தான் இருக்கு, ரொம்ப வயலன்ஸ் கிடையாது படத்துல. அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்க போகுது, அதெல்லாம் வந்து அந்த மொமெண்ட்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த மெயினா அந்த இன்டர்வல் தான். இன்டர்வல் ஸ்பாயிலர் ஆயிரும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இன்டர்வல் பாருங்க, இன்டர்வல் நல்லா இருந்துச்சு. அது ஒரு வரையில இந்த படத்தை பத்தி ஓகே தானே. இதுக்கப்புறம் போக போக ஸ்கிரீன் கிடைக்குமான்றது தெரியல. கூடவே கருடன் ரிலீஸ் ஆயிருக்கு, போனா நல்லா இருக்கும். புது ஹீரோ மாதிரி தெரியாம ஓரளவுக்கு நல்லா பண்ணிருக்காரு. அதனால சொல்றேன். என்ன படம் பாத்தீங்க? படம் நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட பெட்டரா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் புரியாம தான் வந்து அந்த மாதிரி த்ரில்லரா கொண்டு போனாங்க. வந்து எதுக்காக நடந்தது அதெல்லாம் வந்து தெரிஞ்சது, நல்லா இருந்தது. அவர் நல்லா செட்டிலா நடிச்சிருக்காரு. அல்டிகாம பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணிருக்காரு. பெர்ஃபார்மன்ஸ் பெட்டர், பட் ஆனா வந்து ஃபர்ஸ்ட் படம் பண்ணிருக்காம தான் தெரியுது. அவர் சூப்பரா பண்ணி, அவர் வர சீன்ஸ் ஃபைட்டா இருக்கு, ஃபைட் பண்ற சீன்ஸா இருக்கு, சூப்பரா இருந்தது. லாஸ்ட் கிளைமேக்ஸ் சீன் சொல்லலாம். என்ன புரியுது உங்களுக்கு? எனக்கு புரியுது. நான் படம் பார்த்துட்டு வந்தேன், அதை சொல்லுவேன்னா தெரியல, பட் ஆனா புரிஞ்ச சொல்றேன். என்னன்னா ஒருத்தன் கஷ்டப்படுறாங்கன்னா நம்ம அதை பார்த்துட்டு எதுவும் பண்ணாம இருக்க கூடாது, அதுக்காக என்ன ஹெல்ப் பண்ணணும்னு தான் சொல்றாங்க. பண்ணாம இருக்கிறது பெரிய தப்புன்னு தான் சொல்ல வராங்க. அதான் சோசியல் மெசேஜா சொல்றாங்க. அதை வந்து த்ரில்லரா கொண்டு போயிருக்காங்க. அந்த இட்லி சீக்வன்ஸ்ல இருக்கும்ல, அத மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் லாக் கிடையாது, த்ரில்லரா கொண்டு போறதுனால கொஞ்சம் லைட்டா போர் அடிக்கிற மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் பார்க்க சொல்ல புரிஞ்சிச்சு எதுக்கு அந்த மாதிரி த்ரில்லரா வச்சிருக்காங்க, என்ன நடக்குதுன்னு தெரியக்கூடாதுல்ல, அதுக்காக அந்த மாதிரி வச்சிருக்காங்க. படம் ரொம்ப ஓவராலா இல்ல, சும்மா பாக்கலாம், ஒன் டைம் வாட்சபிள் அவ்வளவு. என்ன பொறுத்த வரைக்கும் பையன் விக்ரமோட பையன் பொறுத்த வரைக்கும் ஓகே, பட் கதை ஸ்கிரிப்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணிருக்கலாமோன்னு தோணுச்சு. ரொம்ப ரொம்ப பழைய ஸ்கிரிப்டா இருக்கிற மாதிரி இருந்தது. கொரோனா டைம்ல ஆல்ரெடி கொரோனா பத்தி நிறைய மூவி எடுத்துட்டாங்க, அதேதான் பண்ணது கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்தது. குமார் சாரோட ஆக்டிங் நல்லா இருந்தது. எனக்கு என்னமோ அவர் தான் ஹீரோங்கிற மாதிரி. அவர் ஒரு போலீஸ்ல வருவாரு, எனக்கு பயிற்சி இன்னும் கொஞ்சம் நல்லா காமிச்சிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. விக்ரம் அவங்க ஒரு அந்த சாரோட டைம் வல்லாருன்னு சொன்னோடனே அந்த சைவம் அந்த மாதிரி காட்டுறாங்களோ எனக்கு புரியல. ஸ்டார்டிங் காட்டும் போது நான்வெஜ்ல உள்ளவங்க எல்லாம் வெஜ்ஜா மாறுற அந்த ஆப்பை காட்டுனது, அந்த விஷயங்கள் அதுதான் எனக்கு ஒரு மாதிரியா இருந்த மாதிரி இருந்தது, இடிக்கிற மாதிரி இருந்துச்சு, சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ஓரளவு உட்காந்து இது பண்ற மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் தான் சுத்தமா பிடிக்கல. இந்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச சீன்? கோழிய வந்து வாங்கிட்டு வந்து இறை கொடுத்துட்டே இருப்பான். அந்த இடத்துல வந்து வெட்ட சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் மாட்டேன்னு சொல்லுவான், லாஸ்டா அந்த வெட்டுவாங்க, அந்த சீன் இருக்கும்.